தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். கூர்க் வந்து டூர் போறவங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிக்லி ஹோல் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்லி ஹோல் ரிசர்வாயர் டேம் அப்படிங்கிறதான் இந்த இடத்தினுடைய பெயர் அப்படிங்கிறது. இந்த இடத்த நீங்க எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ மணிகேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னா 23 கிலோமீட்டர்ல வந்து இந்த பிளேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி குஷால் நகர் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்தீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர்லையும், இல்லை நீங்கள் மைசூர் போயிட்டு அங்கேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 103 கிலோமீட்டர். அதாவது மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 103 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த இடம் அப்படிங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே இந்த இடத்தினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் வந்து பார்த்தோன்னா 5 அந்த 5 to 5:30 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஓப்பனில் தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சீனிக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரௌண்டிங்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 2 பாதை வந்து போகுது. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தோன்னா வழி மாதிரி போகும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வரலாம். மெயின் வந்து பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. பெரிய லெவலில் கடைகள்லாம் இருக்காது. 2, 3 சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்து பார்த்தோன்னா பண்ணி தருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணி தராங்கன்னா ஒரு சின்ன கடைகள் மட்டும் ஒரு 2, 3 கடைகள் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது கடைகள் அப்படிங்கிறது. இந்த இடத்துக்கான நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலும் எதுவும் கிடையாதுங்க. ஃப்ரீ என்ட்ரி தான். அதே மாதிரி பார்க்கிங் வந்து பார்த்தோன்னா முன்னாடி இடம் இருக்குது. 2 வீலர்லாம் உள்ளே நிறுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா கூட்டம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா வெளியே வரைக்கும் நிறுத்திக்கலாம் ரோட்டு மேலே கூட. பார்க்கிங் வந்து பார்த்தோன்னா எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை இவங்க. மொத்தமாகவே வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து போய் பார்க்குறதுக்கான டைமிங் அப்படின்னு அதாவது எந்த பீரியட் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜூன்லேருந்து மார்ச் வரைக்கும் வந்து இங்கே ஐடியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீசன் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதுதான். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா தண்ணி இங்கே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாமே பார்த்தோன்னா க்ரீனரியாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் நிறையா வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. பட் வந்து பார்த்தோன்னா இங்கே லெஸ் க்ரௌடு தான். மற்ற இடங்களை கூறுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா மற்ற இடங்களை விட இங்கே வந்து கூட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்காங்க. அமைதியான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். க்ரௌட் இல்லாமல் நான் வேறு எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த படம் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் லவர்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட்டான இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளைமேட் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஓரம் வந்து பார்த்தோன்னா வெயிலே கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது. பட் வந்து பார்த்தோன்னா தூரல் போட்டே தான் இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே தூரலில் தான் இருக்குது. நமக்கு வந்து கூர்க்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் மாதிரிலாம் இருக்காது. பட் அங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சில்னஸாக தான் இருக்கும் கிளைமேட் அப்படிங்கிறது எப்பயுமே. இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா சீசன் டைமில் போனீங்க அப்படின்னா ரொம்ப சில்னஸாகவும் இருக்குது. கிளைமேட் வைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் அப்படின்னே சொல்லலாம். தண்ணி ஃப்ளோ பண்ணுறது வந்து பார்த்தோம்னா அங்கங்கே ஹோல் மாதிரி வச்சுருப்பாங்க போல். அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுது. அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த ரிவரில் வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணுறாங்க. இந்த இடம் அப்படிங்கிறது அதாவது இந்த ரிசர்வாயர் டேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காவேரி ஆற்றில் தான் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபேமிலியோட வர்றதுக்கும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னாலும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரியவங்க யாராச்சும் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ரொம்ப தூரம் வந்து பார்த்தோன்னா நடக்கிறக்கோ இல்லை ட்ரெக் பண்ணுற மாதிரி இடம் இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடமா இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறது. அதனால் பெரியவங்க அந்த மாதிரியும் கூட நம்ம வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு வரலாம் இந்த இடத்துக்கு. இது போன்ற மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.